உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சாமுண்டீஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ நினைக்காத ஒண்ணு நடக்கும்னா கல்யாணம் நடக்கும். ஆனா அந்த மகேஷ் மாப்பிள்ளை இல்லை. அப்படியா? நம்ம பேராண்டிதான் மாப்பிள்ளையா வாங்குறீங்களா? ஆமா ஆமா. என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு நான் வணங்குற முருகன் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, அந்த கடவுளே நம்ம விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க போறாரு ஈஸ்வரி. நீங்க எப்பவுமே என் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசுவீங்களா? நான் தான் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல பாட்டி. ப்ளீஸ் தாத்தா, அதை பத்தி பேச வேண்டாம். சரி, அதை விடுங்க பாட்டி. நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? ரேவதிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் அத்தை வீட்டுல நடக்க போகுது. நல்லா கிராண்டா நடத்தணும்னு அத்தை பிளான் பண்ணிருக்காங்க. என்னாச்சு பாட்டி, திடீர்னு ஃபீல் ஆயிட்டீங்க? என்ன விஷயம்? இல்லையா, கல்யாண பொண்ணுக்கு முறை மாப்பிள்ளை இருந்தா சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு போய் அவளுக்கு நலுங்கு வைக்கணும். இந்த மட்டும் நமக்கு தெரியாதே. ஏங்க, நீங்க ஊர்க்கார் தானே? இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க. அடா அது இல்லப்பா, நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டோமா, அதனால இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் எங்களுக்கு செய்யல. அதனால நமக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல. பாட்டி நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர் அது? ஐயா, கல்யாண பொண்ணுக்கு மாமன் முறையா இருக்கிறவங்க மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் கொண்டு போய் நலுங்கு வைக்கணும். அப்படியே சீர் எடுத்துட்டு போய் சீர்வரிசை வைக்கணும். ஓ, இவ்வளவு மேட்டர் இருக்கா இதுல? ஒரு நிமிஷம் இரு. சரி பாட்டி. உட்காருங்க நாட்டாம. பெரிய நாட்டாம நீங்க இருக்கும்போது வருங்கால நாட்டாம நான் உட்கார்றது நல்லா இருக்காது. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? முறைப்படி மொத பொண்ணுக்கே இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அவளுக்கு தான் செய்ய முடியல. இப்ப ரேவதிக்காவது இதையெல்லாம் செய்யணும். ஐயா கார்த்தி, ரேவதிக்கு நலுங்கு வச்சு இந்த செயினை அவ கழுத்துல போட்டுறியா? பாட்டி, நான் எப்படி பாட்டி அவளுக்கு செயின்லாம் போட முடியும்? எந்த உரிமையில போடுறீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? நீ நினைச்சா எதை வேணாலும் செய்யலையா. உன்னால முடியா கார்த்தி. எப்படியாவது இந்த செயினை அவ கழுத்துல போட்டுரு, அது போதும். பாட்டி, ஏன் பாட்டி புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? அங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு பாட்டி. சந்திரா மேடம் வேற நான் யார் என்னெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணுக்கு நான் செயினை போட்டேன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசா தான் ஆகும். ஏப்பா கார்த்தி, உன்னால முடியும்பா. நீ எல்லாம் எவ்வளவு பிரச்சனையும் முன்னாடி நின்று ஹேண்டில் பண்ணிருக்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல, சும்மா வாங்கி செய்ப்பா. ஆமையா, எங்க ஆசைக்காக இது நீ செய்ய. தாத்தா, இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் ரேவதி இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்துறது தான். அதானே தாத்தா இப்ப முதல் வேலை. அதையும் செய்ப்பா, இதையும் செய்ய. அதான் எங்க விருப்பம். நீ தீபாவை நினைச்சுக்கிட்டு தான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு மறுக்கிற. இன்னும் எத்தனை நாளைக்கு தாப்பா நீ அவளையே நினைச்சிட்டு இருக்க போற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அத பத்தி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? தாத்தா, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க தாத்தா. சரியா, நாங்க அதை பத்தி பேசல. எப்படியாவது இந்த சீரையாவது ரேவதிக்கு செஞ்சிரியா, அது போதும். பாட்டி, இதுக்கு மேல எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. பாட்டி, அந்த சீரை ஏட்ட கொடுங்க, நான் கார்த்தியை செய்ய வைக்கிறேன். ஓகே, ஹாப்பி, டன்னு. பேராண்டி தாத்தா, வரேன் பாட்டி. வரேன் தாத்தா, உடம்பு பாத்துக்கோங்க. பாட்டி, எப்படியாவது என் பேரனை ரேவதிக்கு நலுங்கு வச்சு இந்த செயினாவை கழுத்துல போட வச்சிரியா. என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, பாருங்க நான் இதை எப்படி செஞ்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எப்ப நாட்டாம சொல்லுங்க தாத்தா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போன்லயே பார்க்கலான்னு சொல்றாங்க. அப்படி அங்க நடக்கிறத எங்களுக்கு காட்டுறியா? இது கூட செய்ய மாட்டேன்னா கன்ஃபார்மா செய்யறேன் தாத்தா. சரிப்பா.
அப்ப நான் வரட்டுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்பா சிலம்பம் என்ன விட்டு போயிடாத. ஏன்பா போலாமா? ஏங்க நீங்க தேவையில்லாம தாத்தா பாட்டி மனசுல ஆசையை வளர்த்து விடுறீங்க. எப்பா நீதான் ரேவதிக்கு புருஷன், அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளன்னு நாங்க முடிவு பண்ணலப்பா, அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான். அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாதுப்பா, மாத்த முடியாது. நான் என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. சரிப்பா விடு, வாங்க. சக்சஸ் பண்ணிடணும். பொண்ணுக்கு முறமாம யாராவது இருந்தா அவங்க நலுங்கு வச்சு சீர் செய்யணும். அப்புறம்தான் மத்தவங்க நலுங்கு வைக்கணும். அதாம முறமாம யாராவது இருக்காங்களா? இல்ல, பொண்ணுக்கு மாமா முறையில யாரும் இல்ல. ஏன் இல்ல? முறமாமா இருக்காரு, அவரு நலங்க வைக்கட்டும். மாப்பிள என்ன சொல்றீங்க? மாமா இருக்காரா? எனக்கு தெரியாம மாமா எங்க இருந்து வந்தாரு? நம்ம ராஜா தான் முறமாம, ஏங்க அவருதான் முதல் நலங்கு செஞ்சு சீர் செய்ய போறாரு. ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஆனா சும்மா இருப்பா, நீ வேற இதான் வாய்ப்பு. மாப்பிள என்ன உளறீங்க? டிரைவரை போய் மாமான்னு சொல்றீங்க? அத்த, நம்ம ராஜா உங்களுக்கு தம்பி முறை மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தம்பி முறைனா ரேவதிக்கு என்ன வேணும்? தாய் மாமன் தானே. என்னப்பா கரெக்டா? அதனாலதான் ராஜாவை முதல்ல நலங்கு வைக்க சொன்னேன். அவர் நலங்கு வச்சோம் 21 கவுண்ட் கரெக்டா இருக்குல்ல? ஃபேண்டாஸ்டிக். இவன் ஒருத்தன் எப்ப பாரு கோமாளி மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. டிரைவர் எங்க வீட்டு பொண்ணுக்கு மாமனாகலாம் தேவையில்லை. மாமன் முறைய விட்டுட்டு மத்தவங்கள வைக்க சொல்லுங்க. எப்பா நீ தாய் மாமன் முறைதான்ப்பா, உனக்கு நலங்கு வைக்க எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த சின்ன மாமியார் தான் கட்டைய போட்டுக்கிட்டு இருக்கு. பொண்ணோட அம்மா நீங்க முதல்ல நலுங்கு வைங்க. ம், சரிங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.